ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்தும் விதமாக காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி மற்றும் நடைபயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளித்து வருகின்றனர் தேனி மாவட்ட ஜல்லிக்கட்டு வீரர்கள். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இளைஞர்கள் தங்கள் வீரத்தை பறைசாற்றும் விதமாகவும் தொன்று தொட்டு வரும் வீர விளையாட்டாகவும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. 2 ஆண்டு தடைக்கு பிறகு கடந்த ஆண்டு முதல் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளதால் அதற்கு காளைகளை தயார்படுத்த காளை வளர்ப்போர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாட்டின் தன்மை அறிந்து இந்த மாடு நின்று பாயும், இந்த மாட்டை பிடிக்க முடியாது, இந்த மாடு நல்லா சுற்றி பாயக்கூடிய மாடு, இந்த மாடு இந்த அளவுக்கு நின்று இந்த மாதிரி மிக குறுகிய காலத்தில் சிறப்பாக செயல்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டின் தன்மையை பொறுத்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பரிசு அறிவிக்கிறோம். அந்த பரிசு அவங்களுக்கு உடனடியாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அனுப்பிச்சிடுறோம். நாங்கள் பக்கத்தில் குளம் இருக்கிறனால மாடுகளை கொண்டு போய் நீச்சல் பழக்கி நல்லா பராமரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு போன வட்டம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வட்டம் நடக்கலை, கொஞ்சம் வருஷம் நடக்காதனால இந்த வருஷம் நடந்துச்சு. அதனால இந்த வருஷமும் நல்ல சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுளுன்னு எந்த தடையும் இல்லாமல் நல்ல முறையில் நடக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். தேனி மாவட்டத்தில் உள்ள ஐயம்பட்டி, பல்லவராயன்பட்டி போன்றவை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு புகழ்பெற்ற பகுதி என்பதால் இங்குள்ள மாடுபிடி வீரர்கள் மாடுகளை அதிகாலையிலேயே நீச்சல் பயிற்சி மற்றும் நடைபயிற்சியில் ஈடுபடுத்தி வருகின்றனர். காளைகளுக்கு தேவையான பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு, பச்சரிசி சாதம் உள்ளிட்ட ஏராளமான ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கி காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர். கொம்புகளுக்கு மெருகேற்றும் வண்ணம் மண்ணில் குத்த வைத்து உடலை வளப்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு தயார்படுத்தப்படும் காளைகள் மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் என்கின்றனர் காளை வளர்ப்போர். இந்த எங்க பலவராயம்பட்டி, ஐயம்பட்டி, அன்னியாவரம், அலங்காநல்லூர் இதான் ரொம்ப விறுவிறுப்பாக நாங்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே கட்டலாம்னு அறிக்கை விட்டாங்க. அதனால நாங்கள் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தேனி மாவட்டம் ஐயம்பட்டி, பல்லவராயன்பட்டி ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடத்த உள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.